தற்போதைய முக்கிய செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. செய்தியை பார்க்கலாம். மிரட்டலுக்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மிரட்டலுக்கு தமிழ்நாடு என்றும் அடிபணியாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதியளித்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசன் அழைப்பில் உள்ளார். வணக்கம் சாமுவேல். இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ்தல பதிவில் தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நாங்கள் பிடிவாதமாக இல்லை, தெளிவாக இருக்கிறோம் என்று இந்தி திணிப்பை ஏற்று என்றும் எதிர்ப்போம் என்றும் அவர் தனது எக்ஸ்தல வாயில் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம் என்றும், தமிழ்நாடு பிடிவாதமா இருப்பதால் நிதியை இழக்க வேண்டியதா என்று சிலர் கேட்கிறார்கள். தமிழ்நாடு பிடிவாதமா இல்லை, தன்னுடைய மொழி கொள்கையை தெளிவாக இருக்கிறது என்று அவர் தனது எக்ஸ்தல பதிவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதாவது ஒன்றியத்தில் முன் இருந்த பல ஆட்சியர்கள் இந்தி திணிப்பை முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தமிழ்நாடு உறுதியாக எதிர்த்து நின்றது என்றும் அவர் தனது எக்ஸ்தல பதிவின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதாவது அப்போதெல்லாம் இந்தியை நுழைய செய்யும் திட்டத்தை தான் நிறுத்தி வைக்கப்படுவோம். தீவிர தமிழ்நாட்டின் கல்வி மத்திய அரசின் நிதியை நிறுத்தவில்லை என்றும் அவர் தனது எக்ஸ்தல பதிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். பாஜக அரசு தான் தமிழ்நாட்டின் மாணவர்களின் வாயில் அடிக்கிற பருவத்தை செயலாக செய்திருக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ்தல வாயில் பதிவில் தெரிவித்திருக்கிறார். இந்தி இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல்.